ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/8/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்கள் கண்களை மூட தேவையில்லை. ஸோ இந்த வாரத்தில் 2 தடவை கண்கள் மூட வேண்டான்றதை பற்றி பாபா சொல்கிறார். ஏன்னா எப்போவுமே படிக்கும்போது கண்களை திறந்து தானே படிப்பாங்க, கண்ணை மூடிட்டா படிப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்கூல் இல்லையா, படிக்க வந்திருக்கிறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீதா பாடசாலை இது. ஸோ இதோடைய நினைவாக தான் எல்லா மதத்துலேயும் வேத பாடசாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்கள் திறந்து தானே இருக்கணும். கேள்வி: பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. அது என்ன பழக்கம்? தேவதைகள் சிலை முன்னாடி போய் எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பக்தி மார்க்கத்தில். ஸோ எதையாவது வேண்டுவது, கேட்பது, வேண்டுறதுனாலே அதுதான் அர்த்தம் இல்லையா, கேட்குறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பழக்கம் ஆழமாக பதிவாயிடுச்சு பக்தர்களுக்கு. அதனால் லக்ஷ்மி முன்னாடி போய் செல்வத்தை கேட்குறாங்க, ஆனால் எதுவும் கிடைக்கிறது கிடையாது. இப்போ குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உடலற்ற அந்த தந்தையை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கணும். இதன் மூலமாக தான் உண்மையான வருமானம் உங்களுக்கு சேமிப்பாகுது. ஸோ இங்கே நம்ம பாபா கிட்ட எதையுமே வேண்டுவது கிடையாது. மாறாக உடலற்றவரை பார்க்க பார்க்க நமக்கு வருமானம் சேமிப்பாகுது. உடலற்றவரை பார்க்கும்போது அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். எதிர பாபா உட்கார்ந்துருந்தாலும் நம்ம கண்ணுக்கு பிரம்மா பாபா தான் தெரிவார், ஊனக்கண்ணுக்கு. இப்போ ஞானம்ன்ற 3வது கண்ணை பயன்படுத்தி தான் உடலற்ற பாபாவை பார்க்க முடியும். ஸோ அதுதான் யோகம். அதன் மூலமாக வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இதன் மூலமாக தான் உண்மையான வருமானம் சேமிப்பாகுதுன்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இது ஒரு பள்ளிக்கூடம். இங்கே நீங்கள் எந்த படத்தையோ தேகதாரிகளையோ பார்க்கறது கிடையாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாரு? படத்தையும் பார்க்குறதில்ல. படம் எதுக்கு உருவாக்க முடியும்? உடல் கொண்டவர்களுக்குத்தான் படத்தை உருவாக்க முடியும். அதேமாரி தேகதாரியும் பார்க்கறது கிடையாது, பிரம்மா பாபாவை பார்க்கறது கிடையாது. அப்போ என்ன தான் பார்க்குறீங்க? யாரை பார்த்தாலும் உங்களுடைய புத்தி உடலற்றவரிடம் செல்ல வேண்டும் இல்லை. உடலற்றவர் யார்? ஆத்மா. இன்னொன்று பரமாத்மாவை பார்க்கணும். மனிதர்களை பார்த்தாலும் ஆத்மாவைத்தான் பார்க்கணும். அந்த கண்ணுக்கு தெரிகிற உடல் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஸ்கூலில் குழந்தைகளுடைய இதுக்காக தான் கண்ணை மூடாமல் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறது இல்லையா. கண்ணை திறந்தால் உடம்பு தானே தெரியுது, அது தெரியக்கூடாது. அப்போ இந்த கண்கள் திறந்தபடியே 3வது கண்ணும் உங்களால் திறக்க முடியணும். ஞானத்தை வைத்து கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பார்க்க முடியணும். ஸ்கூலில் எப்போவுமே குழந்தைங்களுடைய கவனம் ஆசிரியர் மேலே தான் இருக்கும். ஏன்னா ஆசிரியர் நடத்துகிறத அவங்க கவனிக்கணும் இல்லையா. அவர் தானே நடத்துகிறாரு. அப்போ உங்களுக்கு யார் நடத்துகிறா? பாபா தானே நடத்துகிறாரு, பிரம்ம பாபா நடத்துகிறாரு. அப்போ அந்த சிவபாபா மேலெல்லாம் உங்களுடைய கவனம் இருக்கணும். அவரை இல்லை நீங்கள் பார்க்கணும். எப்படி உலகில் ஸ்கூலில் பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது டீச்சர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, கை தூக்குவாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே தனித்துவமான ஸ்கூல், உலகத்திலே இந்த மாதிரி ஸ்கூல் கிடையாது.
இந்த படிப்பும் ரொம்ப ரொம்ப தனித்துவமானது. உங்களுக்கு இந்த ஞானத்தை நடத்துகிறவருக்கோ உருவமே இல்லை. ஸோ அதனால் உங்களுடைய கண்கள் திறந்தபடி படிக்க உட்காருங்க. இல்லையா? உடலற்றவர் நடத்துகிறாரு. அப்போ உடலற்றவர் கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறத கேட்குறீங்க அப்படின்னா, உடலற்றவரை புத்தியினால் தானே பார்க்க போகிறீங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் கண்ணை மூடணும்? என் கண்ணு திறந்துருக்கும்போது புத்தி வேலை செய்யாதா? ஸோ அப்போ கண்ணுக்கு தெரியாதவரையும் உங்களால் பார்க்க முடியணும். ஏன்னா ஸ்கூலில் டீச்சர் நடத்தும் பொழுது கண்களை மூடிட்டு உட்காந்துன்னு நல்லாவா இருக்கும்? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மை பார்க்கறதுக்காகவே பாபா ஆசாசியாக வந்திருக்கிறார். நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறீங்க. பக்தி மார்க்கத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு ருத்ராட்ச மாலையை உருட்டிகிட்டு இருப்பாங்க. ரிஷி முனிவர்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பெண்களை பார்க்கக்கூட மாட்டாங்க. ஏன்னா மனசு குறும்புத்தனம் பண்ணும், பெண்களை பார்த்தால் சலனமாகும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் பார்க்கறது கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. ஆத்மாவை பார்ப்போம், முகத்தை பார்க்க மாட்டோம். அதுதான் சங்கர் மூன்றாவது கண்ணை திறந்து, சிவன் சொல்லுவாங்க இல்லையா, மூணாவது கண்ணை திறந்தால் உலகம் அழிஞ்சிடும்ன்ட்டு. மூணாவது கண்ணை திறந்து மன்மதனை எரித்தார்னு. இப்போ மன்மதன்றது காமம் உடலை பார்த்தால் தான் வரும். அந்த உடலை நாம் எரிச்சிடுறோம் அப்படின்னு அர்த்தம். எரிஞ்சிட்டா தெரியாது இல்லையா? ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது? ஆத்மா. அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆத்மாவை பார்த்து பேசுகிறது. இன்றைக்கி உலகமே தமோ பிரதானமாக இருக்குது. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பாபா சொல்கிறதே ஆத்மாவைத்தான் சொல்கிறார். நீங்கள் உடலை பார்த்தாலும் உங்களுடைய புத்தி உடலற்றவரை நினைவு செய்கிறதுலே பிஸியாக இருக்குது இல்லையா? பார்க்குறதுக்கு கண்ணு உடலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கண்ணுக்கு வேலையை கொடுக்கல, புத்திக்கு வேலை கொடுத்து கண்ணுக்கு தெரியாத அந்த பரமாத்மாவை நினைவு செய்கிறீங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது நாம் பிரம்மாவை பார்க்கல, உள்ளே இருக்கிற சிவபாபாவை தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி பயிற்சியை எந்த சாது சந்நியாசியும் பண்ணுறது கிடையாது. உடலை பார்த்துக்கிட்டே உடலற்றவரை நினைக்கக்கூடிய எந்த சாது சந்நியாசியும் கிடையாது. நமக்கு தெரியும் சிவபாபா இந்த பிரம்மாவின் உடல்ன்ற ரதத்தில் உட்கார்ந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் கீதா ஞானத்தை. இதுதான் உண்மையில் பகவானுடைய மகா வாக்கியம். இங்கே பேசிகிட்டு இருக்கிறது கடவுள். அனைத்தையும் பண்ணுறது ஆத்மாதானே தவிர உடல் கிடையாது. அது ஒரு ஜடம். அந்த உடலை பயன்படுத்தி ஆத்மா பண்ணுது. ஸோ கேட்குறதும் ஆத்மா தான். அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்வதும் ஆத்மா தான். இது ஆன்மீக ஞானமாக இருக்கட்டும் அல்லது உலகில் ஞானமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணுறது அந்த ஆத்மா தான். ஆத்மா தான் லௌகீக ஆசிரியராகவும் ஆகுது. நீங்கள் உடல் மூலமாக லௌகீக படிப்பை படிக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே படிக்கிறது ஆத்மா தான். கண் வழியாக பார்க்குறோம், ஆனால் உள்ள அதை கிரகிச்சிட்டு இருக்கிறது என்னது? ஆத்மா தான். ஆத்மாவில் உள்ள மனம் புத்தி தான் கிரகிக்குது. ஸோ நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரமும் ஆத்மாவில் தான் தாரணை ஆகுது. ஸோ அந்த ஆத்மா வேறு அழியாது இல்லையா? நீங்கள் இஷ்டத்துக்கு கெட்ட சமஸ்காரத்தை போட்டிங்கன்னா அதோடைய பாதிப்பு அடுத்தடுத்த ஜென்மத்தில் நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். ஆனால் தான் கெட்ட சமஸ்காரத்தை தாரணை பண்ணாதீங்க, கெட்டதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா கேட்குறதெல்லாம் போய் தாரணை ஆகிடுது, ஆத்மாவில் போய் உட்காந்துக்குது. இந்த உடல் அழிஞ்சிடும். உடலில் போய் உட்காந்துக்கிட்டால் பரவாயில்ல, அது ஆத்மாவில் எல்லாம் போய் உட்காருது. அதான பிரச்சனை.
ஆனால் பாவம் எந்த மனிதர்களுக்கும் இது தெரியல, அவ்வளோ தேக உணர்வு. அதனால தான் நான் இன்ஜினியரு, டாக்டரு, பிரதமர், முதல்வர், பிரசிடெண்ட், அமெரிக்க ஜனாதிபதி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்குது. உடல் உணர்வு, அந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தானே அவங்க அது. ஸோ அதுவே உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. யாருமே நான் ஆத்மா பிரதமருடைய இந்த உடலை எடுத்துக்கிறேன் கடனாக, அல்லது எடுத்து நடிக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்கிறது கிடையாது. அப்படின்னு அர்த்தம் ஆத்ம உணர்வே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஆத்மா தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? பிரதமருடைய ஆத்மா, ஜனாதிபதி ஆத்மா, அந்த குட்டி ஆத்மா அந்த உடம்பை எடுத்து எல்லா காரியத்தையும் பண்ணுது. ஸோ அதில் உங்களுக்கு கவனம் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஆத்ம சகோதரனை பார்த்து நம்ம ஞானத்தை கொடுப்போம் இல்லையா? நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்கும்போது பயமாக இருக்குது, அவங்களுக்கு எப்படி ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னு மம்மா கிட்ட ஒரு சகோதரி கேட்கும்போது மம்மா சொன்னாங்க, நீ ஏன் உடம்பை பார்க்குற? உடம்பை பார்த்தா தானே பதவி தெரியும், ஆத்மாவை பாரு, அது சகோதரன் தானே உனக்கு, அப்போ தானாக கருணை வரும், அதை எழுப்பணுன்ற அந்த கருணையில் ஞானத்தை கொடுப்ப. ஸோ ஆத்மா தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு நாம் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆத்மா அழிவற்றதாகவும் இருக்குது. நமக்கு உடல் கொடுக்கப்பட்டதே இங்குள்ள பாகத்தை நடிப்பதற்காகத்தான். ஒருவேளை உடம்பில் ஆத்மாவே இல்லை அப்படின்னா அந்த உடம்பால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஆத்மா அழிவற்றது, பண்ணுறது எல்லாமே ஆத்மா தான், ஆனால் உடல் மூலமாக பண்ணுது. ஒருவேளை அந்த உடம்பில் ஆத்மா இல்லைன்னா அந்த உடம்பு எதுவும் பண்ணாதில்லை. ஸோ இதிலிருந்து தெரியுது இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஆத்மா தான். எப்போ ஆத்மா உடம்பை விட்டு போகுதோ அது வெறும் பிணம், அப்படியே ஜடமாக கிடக்கும், அசைய கூட முடியாது. ஸோ அப்போ ஒருத்தர் இறந்த பிறகு அந்த பிணத்தை துன்புறுத்துறது, அங்கே துன்பப்படுறதுக்கு ஆத்மா இல்லையே அங்கே, அது ஒரு ஜடம். ஆத்மா தான் எல்லாத்தையும் பண்ணுது, ஆனாலும் அந்த ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை? எப்படி கடவுளை பார்க்க முடியாதோ அதே மாதிரி ஆத்மாவையும் பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஆத்மா தான், அதிசூக்ஷ்மமானது. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய புத்தியினால் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பிரம்மா உடல் மூலமாக அந்த கண்ணுக்கு தெரியாத சிவபாபா என்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறாருன்றது உங்களுடைய புத்தியில் இருக்குது. சாப்பா அவர்கிட்ட தான் உங்களுடைய புத்தி போகணும். இது சூக்ஷ்மமான விஷயம், இதை புரிஞ்சிக்கணும். சிலர் நல்லா புரிஞ்சிக்கிறாங்க, சிலர் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. ஸோ இங்கே புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய விஷயம் கிடையாது, இவ்வளோ தான். நீங்கள் பார்க்குற உடம்பு நீங்கள் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஆத்மா தான் நீங்கள், அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஆல்ஃபா அப்படின்னாலே கடவுள், அப்பா, பாபா. கடவுளே, ஈஸ்வரனே அப்படின்னு சொல்கிறதுனால அந்த அப்பாவுடைய உறவை உங்களால் அனுபவம் பண்ண முடியாது, அந்த அன்பை உங்களால் அனுபவம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்பான்னு உணரணும். ஆத்மான்னு உணர்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த ஆத்மா என்னுடைய அப்பானும் ஞாபகம் இருக்கணும். இப்போ எல்லாருக்கும் கல் புத்தி தான் இருக்குது. அதனால் அந்த படைப்பவர் தந்தையையோ அவருடைய படைப்பின் முதலிடை கடையை பற்றியோ அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சிருஷ்டியை பற்றியும் கவலைப்படலை, அதை படைத்தவரை பற்றியும் கவலைப்படலை அப்படின்னா கல் புத்தின்னு தானே சொல்ல முடியும். இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் தொடர்ந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறோம். யாருக்குமே இந்த விஷயமே தெரியல இல்லையா? உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்குது.
அதுவும் அவங்களுக்கு தெரியாது. நரகம் முடிந்து சொர்க்கம் வரும்னு தெரியாது. அது இந்த சொர்க்கம் வருவதற்கு முன்பு ஒரு சங்கமயுகம் இருக்கும், அங்கே தான் நாம் தேவதையாக மாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இது தெரியாமல் இருந்தது. பாபா உங்களை இந்த ஞானத்தினால் அலங்காரம் பண்ணுறார். நீங்கள் இங்கேருந்து போன உடனே இல்லையா, ஞானத்தினால் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. ஆனால் நீங்கள் சென்டரை விட்டு போன உடனே மாயா என்ன பண்ணுது, உங்களை பிடிச்சி குப்பையில் தள்ளி உங்களுடைய அலங்காரம், ஞான அலங்காரத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது. இல்லை, வெளி உலக கவர்ச்சியில் புத்தி சிக்கி, விண் விஷயத்தில் சிக்கி, அந்த ஞானம் கேட்டதுக்கான அறிகுறியே இல்லாமல் பண்ணிடுது. பாபா அலங்காரம் பண்ண அறிகுறியே இல்லை. பாபா அலங்காரம் பண்ணுறாரு அப்படின்னா நீங்களும் முயற்சி பண்ணணும். அந்த அலங்காரம் கலையாமல் இருக்குதா, இன்னும் உங்களை அலங்கரிச்சுக்கணும் இல்லையா. ஞானத்தை சொல்லும்போது அலங்காரம் ஸ்லைட்டாக வருது, அது ஒரு ஃபவுண்டேஷன். இந்த மேக்கப் போடும்போது சொல்லுவாங்களே ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே மேக்கப் நீங்கள் தான் போடணும். அப்போ சொன்ன ஞானத்தை திரும்ப திரும்ப அசைப்படும்போது அது ஆழமாக பதியுது உங்களுடைய புத்தியில். சில குழந்தைங்க கத்துறத பார்த்தா அவங்களுக்கு பாபா அலங்காரமே பண்ணாத மாதிரி இருக்குதுன்ற மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க, மிருகத்தனமாக கத்துறாங்க. அப்போ பாபா கொடுத்தது எல்லாம் மறந்துடுறாங்க. ஸோ கடைசியில் உட்காந்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஜென்ரலாக படிப்பில் ஆர்வம் இருக்காது, படிப்பில் மனசு ஈடுபடாது. அவங்க அப்போல்லாம் கம்பல்சரி கிடையாது இல்லையா. 10th வரையும் படிக்கணும், +2 வரையும் படிக்கணும், அப்படிலாம் கம்பல்சரி கிடையாது. ஸோ அப்போ படிப்பு வரலன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, போய் பெரிய பணக்காரர் ஆகிடுறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே படிக்கலை, படிக்காமலே பணக்காரர் ஆகிடுறாங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா. படித்தவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, படிக்காதவங்க கம்பெனி முதலாளி ஆகிடுவாங்க. இன்னொன்று, சின்ன வயசுலேயே வேலைக்கு சேர்றாங்கள்ல, அப்போத்துலேருந்தே சேர்க்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும், அது ஒன்று இருக்குல்ல. ஒரு காலேஜெலாம் முடிச்சுட்டு 26 27 வயசு ஆகுது, அவன் 10 வயசுலேயே வேலைக்கு போய் சேர்க்க ஆரம்பித்தானா என்ன ஆகுது. அதில் சின்ன வயசில் வேறு கல்யாணம் பண்ணி மற்றவங்களாம் படித்து முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவன் பையனுக்கே கல்யாணம் பண்ணாலும் பண்ணிவிடுவான் அந்த காலத்தில். ஆனால் இருக்கிறதுல மிக உயர்ந்த படிப்பு இது. இங்கே அந்த மாதிரிலாம் நடக்காது. இங்கே படிக்கிறதுக்கு ஏற்பதான் பதவி, படிக்காமல் பதவி அடைய முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், லௌகீக படிப்பு படிக்கலைன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லை, லௌகீக வருமானம் ஈட்டலைன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் இந்த வருமானம் ஈட்டலைன்னா உங்களுக்கு நஷ்டமோ நஷ்டம் அப்படின்னு பாபா சொல்கிறார். உயர்ந்த பதவி அடைய முடியாது. இங்கே நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் உட்காந்து வேலை செய்து பணக்காரர் ஆகிற விஷயம் கிடையாது. படித்து அந்த படிப்பை தாரணை செய்து, குணங்களாக தாரணை செய்து பணக்காரர் ஆகிற விஷயம். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே அழிய போகுது. இந்த அழிவற்ற வருமானம் பாபாவை நினைவு செய்து செய்து இந்த படிப்பை புத்தியில் சுற்றி சுற்றி சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த அழிவற்ற வருமானம் மட்டும்தான் உங்கள் கூடவே வரும். ஒரு மனிதன் இறந்தான் அப்படின்னா வெறுங்கையோடு போகிறான், இந்த ஞானத்தை எடுக்காத மனிதன். ஆனால் நீங்கள் ஞானத்தை எடுத்து பாபாவை நினைத்து ஆன்மீக வருமானத்தை நிரப்பிக்கிட்டு போகிறீங்க கையில் உடலை விடும் பொழுது. இதுதான் உண்மையான வருமானம், 21 ஜென்மத்திற்கான உண்மையான வருமானம். இது எல்லையற்ற தந்தை மட்டும்தான்
இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வைக்கிறார். மற்றவர்களாம் என்ன பண்ணுவாங்க, பாரு எதிர் வீட்டு பையன் எப்படி படிக்கிறான் பாரு, இவன் எப்படி படிக்கிறான் பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாருன்னு போட்டி போட்டு அந்த அழியக்கூடிய வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் லௌகீக அப்பா அம்மா தள்ளுவாங்க. ஆனால் இந்த எல்லையற்ற தந்தை தான் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வைக்கிறார். குழந்தைங்க இந்த சித்திரத்தை பார்க்குறீங்க. அதாவது பிரம்மா உடலை பார்க்குறீங்க. ஆனால் நினைவு எங்கே இருக்குது? உருவமில்லாத பாபா கிட்ட இருக்குது, சிவபாபா கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்களும் ஆத்மாக்கள், ஆத்மா ஆத்மாவைத்தான் பார்க்கும். எப்படி சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அதனால தான் ஆத்மான்ற உணர்வில் இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆத்ம உணர்வில் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆத்மா ஆத்மாவைத்தான், அதாவது பரமாத்மாவைத்தான், தந்தையைத்தான் பார்க்கும். அவர்கிட்ட தான் நம்ம படிக்கிறோம். அதுக்காக உங்கள் கண்ணுக்கு அது தெரியுதா ஆத்மாவும் பரமாத்மாவும்னா அப்படி கிடையாது. புத்தியினால் நாம் தெரிஞ்சிக்கிறோம் அந்த ஆத்மா தான் பண்ணிகிட்டு இருக்குது. மனக்கண்ணால் பார்க்க முயற்சி பண்ணலாம், ஒரு சிலருக்கு முடியாதுன்னுவாங்க. பட் அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும், பேசிகிட்டு இருக்கிறது பாபா, பேசிகிட்டு இருக்கிறது ஆத்மா அப்படின்ட்டு. ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன், இந்த உடலோ அழியக்கூடியது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அழியக்கூடிய உடலின் ஆசையை நிறைவேற்ற போய் ஆத்மாவில் பாவம் சேர்ந்துடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உடம்பை வேலைக்காரனாக தான் வச்சுருக்கணும், வேலைக்காரனை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அவனை தூக்கி எஜமான போஸ்ட்டில் வச்சிங்கன்னா எஜமான நிலைமை என்ன வருது? அந்த மாதிரி தான் ஆத்மாவுடைய நிலைமை மாறிடும். இந்த தந்தை தன் எதிரில் குழந்தைங்களை பார்த்தால் கூட, பாபாவுக்கு அப்போ கண்களில் தெரியலையா குழந்தைங்கன்னா தெரியுது. ஆனாலும் அவருடைய புத்தியில் நான் ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறேன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் ஆத்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஆத்ம உணர்வு எப்படி இருக்கும்ன்றது இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இல்லையா? அப்போ அவர் ஒளிப்புள்ளியை பார்க்குறாரா அப்படின்னா பாபா சொல்கிறார், குழந்தையை பார்த்தாலும் எண்ணத்தின் மூலமாக ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்றது இருக்குது. பாபா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சத்தியத்தை தவிர வேற எதையும் போதிக்கிறது கிடையாது. ஒரு சின்ன பொய் கூட கிடையாது இதில்ன்றார். அதுதான் சத்தியமானவர். நீங்கள் சத்திய கண்டத்தின் எஜமானர்களாக ஆகுறீங்க. இதுவோ பொய்யான கண்டம். இங்கே நாம் எஜமானராக இருக்க தேவையில்லை, மரியாதை தேவையில்லை, எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்களோ நல்லது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொர்க்கத்தில் கிடைக்கும். இரும்பு யுகத்தை தான் பொய்யான கண்டம், அதாவது கலியுகத்தை தான் பொய்யான கண்டம்னு சொல்கிறது. தங்க யுகத்தை தான் சத்திய கண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சத்திய கண்டத்திற்கும் பொய்யான கண்டத்திற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. தங்க யுகத்தில் துக்கத்தின் பேரடையாளமே இருக்காது, துக்கத்தின் எந்த விஷயமும் இருக்காது, துக்கன்ற வார்த்தை கூட அங்கே இருக்காது. ஏன்னா அது பேரே என்ன? சுகதாமம். எல்லையற்ற தந்தை தான் உங்களை அந்த சுகதாமத்தின் எஜமானர்களாக மாத்துறார். அவரால் மட்டும்தான் முடியும். அப்படி உலகத்துக்கே எஜமானராக்கி அதற்கேற்ற அழகான உடலையும் கொடுக்கிற பாபாவுக்கு உடல் கிடையாது. இது எவ்வளோ பெரிய அதிசயம்! மற்ற எல்லாருக்கும் உடம்பு இருக்குது.
ஸோ உடலே அவர் எடுக்காததுனால தான் அவருடைய பேர் மாறுறது கிடையாது. ஆனால் அவர் காரியம் செய்கிறாருல்ல, உடல் இல்லாமல் ஆத்மா காரியம் செய்யாது ஜென்ரலாக. அப்போ நம்ம எந்த உடலை எடுத்து காரியம் செய்கிறோமோ அந்த உடலுக்கு பேர் வைக்கிறாங்க. பாபா இன்னொருத்தர் உடலை தான் கடனாக எடுக்கிறார், ஆனாலும் காரியம் செய்கிறார். அதனால் அந்த ஆத்மாவுக்கு சிவன்ற பேர் இருக்குது, ஆத்மாவுக்கு உடலுக்கு கிடையாது. அதனால தான் அவருக்கு ஒரே பேர் தான். மற்ற எல்லோரையும் வெறும் ஆத்மான்னு சொன்னால் போதுமானது. ஆத்மா தான், பேரெல்லாம் கிடையாது ஆத்மாவுக்கு. ஏன்னா உடல் எடுக்காமல் அது நடிக்க போகிறது கிடையாது. வெறும் ஆத்மாவாக பரந்தாமத்தில் தான் இருக்கும். அங்கே என்ன நடிக்க போகுது? எல்லா ஆத்மாவும் போன மாதிரி இருக்கும் அங்கே. அதுக்கு எதுக்கு பேர்? மற்றபடி பெயர் கொடுப்பது எல்லாமே உடலுக்கானது. அப்போ உண்மையிலே சிவலிங்கம் எதை குறிக்குது அப்படின்னா உடலற்ற ஆத்மாவை குறிக்குது. சாலிகிராமமும் அப்படி தான், அது ஆத்மாவை குறிக்குது, இது பரமாத்மாவை குறிக்குது, அவ்வளோதான். ஸோ ஞானக்கடல், அமைதிக்கடல், இது எல்லாமே சிவனுடைய மகிமை. அவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அப்பா கிட்டேருந்து நீங்கள் ஆஸ்தி அடைவீங்க தானே. படைப்பு கிட்டேருந்து படைப்புக்கு ஆஸ்தி கிடைக்காது, படைப்பவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். ஸோ அதனால தான் படைப்பவரை மட்டும் வணங்குவோம் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்கிறதுக்கு காரணமும் கூட. ஆனால் வணங்குறதுனால கிடைக்காது, பாபா கிட்ட இருந்து அவர் வழிபடி அவரை நினைவு செய்வதனால்தான் அவருடைய ஆஸ்தி கிடைக்கும். அவர் வழிபடி தூய்மையாக இருந்தால்தான் கிடைக்கும். தூய்மையாகணும். ஆனால் கன்னிகாஸ்திரிகள் கூட, துறவிகள் கூட தூய்மையாக தான் இருக்கிறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ அதான் பாபா சொல்கிறார், என் வழிப்படி தூய்மையாக இருப்பவர்களுக்கு மட்டுமே சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். படைப்பாளர் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆஸ்தியை கொடுப்பார், குழந்தைங்களுக்குத்தான் கொடுப்பார், நேரடி குழந்தைகளுக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு சொந்த குழந்தை இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரருடைய குழந்தைக்கு யாராவது ஆஸ்தி கொடுப்பாங்களா? இல்லாட்டினா கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி இந்த எல்லையற்ற தந்தை தன்னுடைய எல்லையற்ற குழந்தைகளாகிய நமக்குத்தானே இந்த ஆஸ்தியை கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு கொடுக்கறதில்ல. மாற்றாந்தாய் குழந்தைன்னாரு இவ்வளோ நாள். இன்றைக்கி அண்ணன் தம்பி, அண்ணன் குழந்தை இல்லை, சொந்த குழந்தை இருக்கும்போது எதுக்கு மற்ற குழந்தைக்கு கொடுக்க போகிறாங்க? இவங்க அனுபவித்து அதுக்கப்புறம் வாரிசு இல்லாத பட்சத்தில் அங்கே போகும். அந்த மாதிரி தான் நம்ம 2500 வருஷம் அனுபவித்த பிறகு மற்ற தர்மத்திற்கு போகுது. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? ஸோ இது படிப்பு, அதை அடையிறதுக்கான வழியும் சொல்லிக் கொடுக்குறார். தன்னுடைய குழந்தைகளுக்கே ஆசிரியராகி சொல்லிக் கொடுக்குறார். எப்படி படித்து பேரிஸ்டராக, இன்ஜினியராக, டாக்டராக ஆகுறாங்களோ அந்த மாதிரி நாமளும் படித்து தான் பாபாவுடைய ஆஸ்தியை அடையிறோம். அதனால தான் பாபா ஆசிரியராகவும் இருக்கிறார். ஸோ எப்போவுமே எது படித்தாலும் அந்த படிப்போடு அவங்களுடைய புத்தி யோகம் இருக்கும். அந்த படிப்பை சொல்லி கொடுப்பவரோடும் புத்தி யோகம் இருக்கும் இல்லையா? டீச்சரோடும் புத்தி யோகம் இருக்கும், அதாவது இணைஞ்சிருக்கும் புத்தியின் தொடர்பு. இங்கே யார் நமக்கு இதை சொல்லி கொடுக்குறாரோ அவருக்கு உருவமே கிடையாது, அதாவது உடல் கிடையாது. உருவம் இருக்குது, பட் பார்க்கக்கூடிய உடல் கிடையாது, பார்க்க முடியாது. ஸோ இதில் காலையில் ஒரு அவ்யக்த முறையில் இங்கிலீஷில் எடுத்தோம். ஸோ அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், என்ன அப்படின்னா, இலக்கை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை நம்முடைய இலக்கு என்ன, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது. அதை மறந்துட்டிங்கன்னா இலக்கை காட்டியவரையும் மறந்துடுவீங்க, பாபாவையும் மறந்துடுவீங்க. எப்படி? பாபாவை ஞாபகம் வச்சா ஆஸ்தி ஞாபகம் வரும், அதே மாதிரி ஆஸ்தியை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பாபா ஞாபகம் வருவார், ஆத்மான்றதும் ஞாபகம் வரும். ஸோ இதில் எதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் மற்ற மூன்றும் ஞாபகம் வந்துடும்.
ஸோ பாபாவுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் கூட உடலற்ற ஆத்மாக்கள் தான், நிராகாரர் தான். ஆத்மாவுக்கும் அந்த ஒரு பார்க்கக்கூடிய உருவம் கிடையாது. பாபா சொல்கிறாரு, ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் நான் இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பாபா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். பாபா ஒரே ஒரு தடவை தான் வரார், வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். ஸோ பாபா எப்படி ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்குறன்றதை புரிஞ்சிக்கிறாரோ, அதே மாதிரி நீங்களும் எனக்கு கண்ணுக்கு தெரியாத சிவபாபா சொல்லி கொடுக்குறாருன்றதை புரிஞ்சிக்கணும். அவர் ஒரே ஒரு தடவை தான் முழு கல்பத்திலும் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறார், எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவே வரார். அப்படின்னும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயம். கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபி யோசிச்சு பாருங்கள். நான்லாம் விஐபிடா, எனக்கெல்லாம் கடவுள் சொன்னாதான்டா கேட்பேன் இல்லையா? அவ்வளோ பெரிய விஐபி நாம். ஸோ ஆத்மா தான் படிக்குது. பாபா சொல்கிறல, விஐபிக்கு நான் கஷ்டத்தை கொடுப்பேன்னா, அதனால தான் ஜஸ்ட்டு என்னை நினைக்க மட்டும்தான் சொல்கிறேன், வாயை திறந்து என் பேரை கூட உச்சரிக்க தேவை. ஏன்னா நீங்கள் விஐபிக்கள் அப்படின்றார். வெரி 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 இம்பார்ட்டண்ட் பர்சன் நீங்கள். ஆத்மாக்கள் தான் உடல் மூலமாக படிக்குது, ஆத்மாக்கள் தான் சந்தோஷத்தை அனுபவிக்குது, ஆத்மா தான் உடல் மூலமாக துக்கத்தை அனுபவிக்குது. எல்லாத்தையும் அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறது ஆத்மா தான்ன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும். அதே மாதிரி ஆத்மா உடம்பை விட்டு போன பிறகு நீங்கள் எவ்வளவுதான் அந்த உடலை அடித்தாலும் அது மண்ணை அடிக்கிறதுக்கு சமம். ஏன்னா அங்கே ஆத்மா போயிடுச்சு. போனதுக்கு பிறகு நீங்கள் எதை அடிச்சிட்டு இருக்கிறீங்க? அதை உணராதே, உடம்பு உணராதே. ஆத்மா தானே உணர்ந்து வலி தாங்காமல் துடிச்சது. ஸோ பாபா திரும்ப திரும்ப புரிய வைக்கிறார். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறார். ஏன்னா எல்லா முரளிலையும் இந்த லைன் வராத ஒரு முரளி இருக்குமா? ஆக்சுவலாக ஒரு தடவை இல்லை, பல தடவை வரும் ஒரே முரளியில். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணுங்க. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறனாலே அதான் அர்த்தம். அதான் ஃபஸ்ட் லைனாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வரிசைக்கிரமமாக பாபா சொல்கிறத தாரணை பண்ணுறீங்கன்னு பாபாவுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சிலர் எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாங்கன்னா எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த ஞானம். கண்ணு தெரியாதவர்கள், ஊனமானவர்கள், நொண்டி முடம், இவங்கெல்லாம் கூட ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இங்கே ஆத்மாவுக்குத்தான் புரிய வைக்கப்படுது இல்லையா? உடம்புக்கான அவசியம் கிடையாது. கண்ணு தெரியலன்னா என்ன சொல்கிறத ஆத்மா தானே கேட்க போகுது. ஸோ காது மட்டும் கேட்கணும். இல்லை காது கேட்கல கண்ணு தெரியுதுன்னா எழுதி புரிய வைக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்கப்படுது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பரான எவ்வளோ ஈஸியான ஞானம். ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைக்கணும், அவ்வளோதான். சரி, இதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனால் நான் ஜெகோவாவின் சாட்சிகள் மீட்டிங்க்கு போனப்போ பேச தெரியாதவர்கள் வந்திருந்தாங்க. பேச தெரியாதவர்கள், காதும் கேட்காதவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து சைகையிலே பாஷை இருக்கும் இல்லையா? அதை புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து அங்கே பேசுகிறதெல்லாம் சொல்கிறாங்க. யோசிப்பாங்க, அங்கே உண்மையில் எந்த ஞானமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு எஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவும் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எந்த நன்மையும் கிடையாது. அப்போ இந்த ஞானத்தை நாம் புரிய வைக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த ஊனமாக இருக்கிறது முடமாக இருக்கிறதெல்லாம் உடம்பு தான், ஆத்மா கிடையாது. ஸோ பாபா உட்காந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். ஆனால்
கண்களை மூடி உட்கார்ற பழக்கம் பக்தி மார்க்கத்திலிருந்து வந்துடுச்சு. அதனால் இங்கேயும் அதையே பண்ணுறாங்க. அப்படியே போதையில் உருகுனா மாதிரி இருக்கும் அவங்க கண்ணை மூடிட்டு உட்கார்றத பார்த்தா. நீங்கள் வள்ளலார் அந்த வடலூருக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு ரூமில் போய் மறைஞ்சார் இல்லையா, அந்த இடத்துல பாபா சொல்கிறாரு, கண்ணை மூடாதீங்க, உங்கள் போதை கண்ணில் தெரியணும். நீங்கள் யாரையாவது எதிர பார்த்தீங்க அப்படின்னா அப்பவும் உங்களுடைய புத்தி பாபாவோடு தான் இணைஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பாவம் அழியும். இப்போ எதிர இருக்கிறவங்களே தெரியக்கூடாது. எவ்வளோ சூப்பரான ப்ராக்டிஸ் இல்லையா? அப்போ தான் உங்களுடைய பாவம் அழியுன்ற. ஸோ யாரை பார்த்தாலும் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிற அப்பாவை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பயிற்சி. இதுதான் கடைசியில் காப்பாற்றும். எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் ஒரு சின்ன பதற்றம் வந்தாலும் இந்த பேனிக் அட்டாக் இதெல்லாம் வந்துடும். நீங்கள் அந்த நேரம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறைவனை நினைக்கும்போது தெரியுமா அந்த பவர். ஆனால் இப்போத்துலேருந்தே அதை பண்ணிட்டீங்கன்னா அந்த வலியை கூட அனுபவிக்காமல் தப்பிச்சிடலாம்ல. வலியை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பாபா குழந்தை ஆகியிருக்கிறோம். ஸோ அப்படி யாரை பார்த்தாலும் பாபா மட்டுமே உங்கள் புத்திக்கு தெரிந்தால்தான் பாவம் அழியும். இது ஈஸி தானே, ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. இருந்தாலும் என்ன சொல்கிறீங்க, பாபா என்னால் உங்களை நினைக்கவே முடியல பாபான்றீங்க. பாபா சொல்கிறாரு, எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை யார் கொடுத்தாரோ அந்த லௌகீக தந்தையை சாகிற வரைக்கும் உங்களால் நினைக்க முடியுது. ஆனால் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இந்த எல்லையற்ற தந்தை இத்தனை ஜென்மமாக நீங்கள் அனுபவித்த அத்தனையும் கொடுத்தது அவர். ஆனாலும் உங்களால் அவரை நினைக்க முடியலையா கேட்குறார். அந்த எல்லைக்குட்பட்ட தந்தை ஆஸ்தியை அழிக்கிறதுக்காக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி காமத்தில் தள்ளுறார். அவரை மறக்க முடியல. அது இல்லாமல் அப்பாக்கள்லாம் துரோகம்லாம் பண்ணுறவங்கலாம் நிறைய அதிகம் இப்போ இந்த கலியுகத்தில் இல்லையா. சொத்தை சமமாக பிரிக்காமல் ஒருத்தர் பக்கமாக இருந்து இது அப்படிப்பட்ட துக்கம் கொடுக்குற அப்பாவை அம்மாவை நினைக்க முடியுது. உனக்கு சுகத்தை மட்டுமே கொடுக்குறேனே நான், என்னை நினைக்க முடியலையா? அந்த அப்பாவும் அவரை யார் பார்த்துக்கிறாங்களோ அவருக்கு பிடிச்ச மாதிரி கறிமீனெல்லாம் எவன் சமைச்சு போடுறானோ அவனுக்கு தான் சொத்து எழுதி வைப்பார். ஆனால் இந்த அப்பா உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கலையே. என்னை நினைக்க நினைக்க உன்னோடைய அக்கௌண்ட்டில் தான் சேமிப்பாகுது, நினைக்க முடியலையா? அப்போ எதுக்கு என்னை கூப்பிட்ட? தந்தையே வந்து வழிகாட்டு அப்படின்னு கூப்பிட்டல்ல. உண்மையிலே அப்படி கூட சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா பாபா ஒன்றும் ஒருவருக்கான வழிகாட்டி கிடையாது, எல்லையற்ற வழிகாட்டி, உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டி. ஒரே ஒருத்தரை மட்டும் அவர் விடுவிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. வள்ளலார் மட்டும் போயிட்டார், ராகவேந்திரர் மட்டும் போயிட்டார். அவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் விடுவிச்சு அழிச்சிட்டு போக வந்திருக்கிறார். எல்லோருக்கும் நான் சத்கதி கொடுக்கிறேன், எல்லோரையும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே எதையுமே நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பக்தியில் தான் கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ அனைத்தையும் விட்டுட்டு வரணும். இன்னும் என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? அனைத்தையும் விடுவதற்கு சொல்லி கொடுக்குறார். நீங்களாக விட்டால் சொர்க்கத்தின் ஆஸ்தி உங்களுக்கு. பாபா அடித்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அனைத்தையும் இழந்துடுவீங்க. ஏன்னா எப்படியும் அனைத்தையும் இழந்து தான் ஆகணும், சொர்க்கத்தையும் இழந்துடுவீங்க. அவர் எல்லையற்ற தந்தை. அந்த மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட மனநிலையில் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் நான் என்னது இதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுளே எனக்கு சந்தோஷத்தை கொடு, கடவுளே என்னோட துக்கத்தை நீக்கு, கடவுளே நான் ரொம்ப பாவி, கடவுளே என் மீது கருணை வை, இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்க நான் வரேன்.
இத்தனை ஜென்மங்களாக நீங்கள் கூப்பிட்டதுடைய பலனாக நான் வந்திருக்கிறேன். எல்லையற்ற ஆஸ்தியினால் உங்களை நிரப்புறதுக்கு வந்திருக்கிறேன். தேவதைகள் புத்தம் புதிய உலகத்தில் வசிப்பவர்கள். நானும் 5000 வருடத்திற்கு ஒரு முறை எப்போ நீங்கள் முற்றிலும் அழுக்காகிடுறீங்களோ அந்த நேரம் வரேன் உங்களை தூய்மை ஆக்கிறதுக்கு, இல்லையா? ஸோ அழுக்கானா தானே தூய்மை ஆக்க முடியும். ஸோ அப்போ உலகம் ஃபுல்லாக அழுக்காகும்பொழுது தான் அவர் வரார். இது அசுர சம்பிரதாயம். ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான் இங்கே சத்தியத்தை பேசுகிறார். மற்ற எல்லாரும் சொன்னது பொய் பொய் பொய்யே. இந்த சத்தியமானவர் தான் நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக சத்தியத்தை போதிச்சுட்டு இருக்கிறார். சத்தியத்தின் வழிப்படி நம்மை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த தந்தை சொல்கிறாரு, இந்த தாய்மார்கள் தான் சொர்க்கத்தின் வாசலை திறக்க போகிறாங்க. சொர்க்க வாசல் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்கு. நிறைய சென்டருக்கு போகும் பொழுது அது மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். கீதா பாட்சாலை மாடியில் இருக்கும், கீழேயே சொர்க்கவாசல்னு போட்டிருக்கும், கேட்வே டு ஹெவன். இல்லை, ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் சொர்க்கத்தின் வாசல். இங்கே இருக்கிறத விட்டுட்டு அவங்க பெருமாள் கோயில் வாசலில் போய் நிற்கிறாங்க சொர்க்க வாசல் திறப்புழான்ட்டு. பாவம். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு இது புரியலை. அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் கடவுளே வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாபா இப்போ உங்களுக்கு சொர்க்கத்திற்கான வழியை காட்டுறார். கண்ணை மூடிட்டு அழைச்சிட்டு போல, வழியை காட்டுறார். நீங்கள் தான் அடி எடுத்து வைக்கணும். பாபா சொல்கிறாரு, நான் அழுக்கானவர்களை தூய்மையாக்கி என் கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லார்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். என்ன விஷயம்? நம்ம அப்பா சொல்கிறார், அனைவரின் தந்தை பரமபிதா சொல்கிறாரு, மாயையை வெல்லுங்கள், உலகத்தை வெல்லுங்கள்னு சொல்கிறார். ஏன்னா உலகத்தின் அதிபதியாக இருந்த உங்களிடமிருந்து ராஜ்யத்தை அபகரித்ததே அந்த மாயை தான். இப்போ மாயையின் ராஜ்யம் நடக்குது. அந்த மாயையை முற்றிலும் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிட்டா உலக ராஜ்யம் உங்களுடையதுன்றார். உங்கள் எல்லோருக்கும் உலகத்தின் எஜமானர் ஆகிறதுக்கான வழியை நான் காட்டுகிறேன். நீங்கள் தான் அந்த வழியை நோக்கி அதிவேகத்தில் ஓடி போய் அந்த நாராயணன் சிம்மாசனத்தில் உட்காரணும். ஆனால் அதுக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய கவர்ச்சி, கவலை, கலியுகத்தின் பல ரூப மாயையை பார்த்து பார்த்து நின்றுறீங்க. இதையெல்லாம் பார்க்காம யார் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க போய் உட்காந்துறாங்க. அதான் பிரம்மா பாபா மம்மா. குறைஞ்சபட்சம் 3வது இடத்துலையாவது நம்ம போய் உட்காரணும். மனிதர்கள் தீபாவளி அப்போ லக்ஷ்மி கிட்ட செல்வத்தை கேட்டு பூஜை பண்ணுறாங்க. ஆரோக்கியத்தை கேட்கறது கிடையாது, ஆயுளை கேட்கறது இல்லை. லக்ஷ்மி கிட்ட செல்வத்தை தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே அப்பா கிட்ட இருந்து நமக்கு ஆயுளும் கிடைக்குது, செல்வமும் கிடைக்குது, ஆரோக்கியமும் கிடைக்குது. உங்களுடைய ஆயுள் எந்த அளவுக்கு நீளமாக மாறுது பாருங்க. ஆத்மாவுடைய ஆயுள் முழுவதுமாக 5000 வருடமாக மாறுது. அது இல்லாமல் இந்த கடைசி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த உடலின் ஆயுளையும் அதிகரிக்க முடியும். பாபா நினைவிலே மூழ்கினீங்கன்னா எதுக்கும் பதற மாட்டீங்க. எதுக்கும் பதறலைனாலே உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பதற்றம்ன்றது நெகட்டிவாக மட்டும் இல்லை, பாசிட்டிவாக கூட இல்லை. அழகை பார்த்து மயங்கிறது, அதுலேயும் ஒரு இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்கும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதே தான் ஒரு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, போதை கொடுக்கக்கூடிய ஆபாசமான விஷயங்கள் இதெல்லாம் நினைக்கும் போதும் ஒரு மாற்றம் வரும். ரெண்டுமே உங்களுக்கு ஆயுளை குறைக்கத்தான் செய்யுது. பாபா நமக்கு
அனைத்தையும் கொடுக்கிறார். ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு, செல்வத்தை கொடுக்கிறாரு, அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. எல்லாமே இங்கிலீஷில் இன் அபண்டன்ஸ்னுவாங்க, அபரிமிதமாக கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் அந்த லக்ஷ்மி கிட்ட கூழாங்கல்ல கேட்குறாங்கன்றார். ஆனால் அது கூட அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது பக்தியில் இல்லையா. செல்வம் வேணுன்றது கூழாங்கல்ல கேட்குறாங்க இந்த ஒரு ஜென்மத்திற்கு, ஆனால் அதுவும் கிடைக்கிறது கிடையாது. அப்படி பக்தியில் கேட்டு கேட்டு அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. யூடியூப்லேயே நிறைய பேர் ஆன்மீகம் பேசுகிறேன்ட்டு, நம்ம ஒரு பூஜை ஆரம்பிக்கணும்னா ஒரு வேண்டுதலோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, எதையாவது கேட்கணுன்ட்டு. இங்கே ராஜா வாக்குறாரு, எதையும் கேட்காத, அடை அது உன்னுடையது, போய் சிம்மாசனத்தில் உட்காரு, ராஜான்னு நிரூபிச்சுட்டு போய் உட்காரு. இந்த காமம் கோபம் பற்று பேராசை அக்னின்ற இந்த தீயில எரியாமல் சீதை மாதிரி கடந்து காட்டு, ஒரு ராமரின் நினைவில், ஒரு பாபாவின் நினைவில். ஆனால் மனிதர்கள் தேவதைகளின் சிலைக்கு முன்னாடி போய் பிச்சை எடுக்கிறாங்க. குழந்தை கொடு, குழந்தை வரம் கொடு, செல்வம் கொடு, வீடு கொடு, காரு கொடு, பதவி கொடு, புகழ் கொடு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பாபா கிட்ட எதையும் கேட்க தேவையில்லை, கேட்கறதுக்கு பதில் செத்து போயிடலான்றார். கடவுள்கிட்டயே கேட்க தேவையில்லை. அப்போ மனிதர்கள்கிட்ட கேட்குறது எவ்வளவு கேவலமான விஷயம் இல்லையா. பாபா சார், நான் உன் அப்பா உனக்கு கொடுக்காம யார்கிட்ட கொடுக்க போகிறேன், ஏன் கேட்குற, கேட்டாலே என்னை அசிங்கப்படுத்துகிறேன்றார். பக்தன் வரிசையில் போய் பிச்சை எடுக்கிற, நீ என் குழந்தைவா மடியில் உட்காருன்றார், இது உன்னுடையதுன்றார். நிரந்தரமாக என்னை நினைவு மட்டும் பண்ணு அப்பான்னு எஜமானர் ஆயிடுவேன். இந்த உலக சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக உலக மகா சக்கரவர்த்தி ஆயிடுவீங்க. அப்பாவை நினைக்கணும், உலக சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும், கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். மற்றபடி நீங்கள் வாயை திறந்து இதை கொடு அதை கொடு கோவிந்தா அரோகரா எதுவும் பண்ண தேவையில்லை. சொர்க்கத்தின் ஆஸ்தி உங்கள் அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்பா கிட்ட இருந்து எனக்கு சொத்தை எழுதி வை, சொத்தை எழுதி வைன்றதே அசிங்கமான விஷயம். லௌகிக அப்பா கிட்ட அப்படி கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. எடுத்துக்கோ, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்ற. ஆனால் இங்கே உழைச்சி தான் எடுக்கணும் இல்லையா. பண்டாரா திறந்து வச்சுட்டார், போய் எவ்வளோ முடியுமோ அள்ளு. எப்படி அள்ளுறது, கையாலையா, புத்தியினால். புத்தியினால் அந்த சொர்க்கத்தை நினச்சிக்கிட்டே இரு, பாபாவை நினச்சிக்கிட்டே இரு, உன்னுடையதாக மாறும். அதனால் வாயை திறந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் எடு, அள்ளு. வாயை திறந்து பேசினா எனர்ஜி போகுதில்ல, அந்த நேரத்தில் பொறுக்கலாம்ல, எல்லா பொக்கிஷத்தையும் அள்ளலாம்ல நினைவுனால். அல்னா கூட கை வலிக்கும். இங்கே நினைக்க தானே போகிறீங்க, நினைக்க நினைக்க மனசு லேசாகிடும், அப்படியே ஆனந்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் அந்த மகாலட்சுமியெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்களா, பக்தி பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்களே மகாலட்சுமியாக மாறிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நாம் எதுக்கு போய் அந்த பஞ்ச தத்துவத்தை வழிபடணும்? அந்த மகாலட்சுமி உடல் பஞ்ச தத்துவத்தினால் ஆனது தானே. நாம் உலக ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால் பஞ்ச தத்துவத்தை வழிபட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? உலகமே என்னுடையது ஆக போகுது. அழியக்கூடிய அந்த கூழாங்கலுக்கு சமமான செல்வம் எனக்கு எதுக்கு? அதனால் இப்போ இந்த மாதிரி வேண்டுதல் எண்ணத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போகிறதில்ல, வேணால் சேவை செய்கிறதுக்காக போவீங்க, அவ்வளோதான். அல்லது சேவை செய்கிறதுக்கு அங்கே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போவீங்க. பாபா சொல்கிறாரு, அது எல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரங்கள். இல்லை, எல்லா மதத்துலேயும் வீடு வேணுமா இந்த மந்திரத்தை சொல்லு, எல்லா மதத்துலேயும் எக்ஸப்ஷனே கிடையாது. குழந்தை வேணுமா இதை சொல்லு. இது ஞான மார்க்கம். இங்கே ஒரே விஷயந்தான், நிரந்தரமாக என்னை நினைவு பண்ணு. இந்த நிரந்தரம்ன்றது தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக பாபா நினைக்கிறோம், ஆனால் நிரந்தரமாக நினைக்கிறோமா? இந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ ஆழமாக பதிய வைக்கிறார் பாருங்கள் நம்ம மனசில். அவ்வளோதான், நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க.
இந்த நினைவுனால தான் உங்களுடைய பாவம் அழியுது, நீங்களும் சதோ பிரதானமாக ஆகுறீங்க. நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிரம்பியவர்களாக இருந்தீங்க, மீண்டும் அப்படி நீங்கள் ஆகணும். இல்லை, அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாக இருந்தீங்க, இப்போ மீண்டும் நீங்கள் அது மாதிரி தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக ஆகணும். அப்போ அசுரகுணத்தை நீக்கணும். அப்போ அசுரகுணத்தை தூண்டக்கூடிய இந்த கலியுகத்தை பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. பாபா சொல்வதை மட்டும் கேளுங்கள், அதை மட்டுமே சிந்தனை பண்ணுங்கள். அதன் மூலமாகத்தான் தெய்வீக குணம் உங்களுக்குள்ள தாரணை ஆகும். ஆனால் பாவம், மனிதர்களுக்கு இந்த விஷயமே புரியலை. பாபாவும் இதை புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவு தலையில் அடிச்சுக்கிறார். ஆனால் இவங்க கல் புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்களே, கேட்க மாட்டுறாங்களே, என்ன பண்ணுறது? உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கணும். ஒரு தந்தையை தவிர எந்த சாது சன்னியாசியாவது இதை உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? போய் பாருங்கள், உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், இந்த ஞானம் இருக்குதா? இந்த பிரம்மா ஒன்றும் கடவுள் கிடையாது. அவர் அவருடைய பல ஜென்மங்களின் கடைசியில் இருக்கிறார். அவருடைய உடலுக்குள் நான் பிரவேசிக்கிறேன். அவர் முழுசாக 84 பிறவி எடுத்த அனுபவம் கொண்டவர். கிராமத்து சிறுவனாக இருந்தார் கடைசி ஜென்மத்தில். இப்போ மறுபடியும் அசிங்கத்திலிருந்து அழகானவராக மாறுறார். ஷாம்லேருந்து சுந்தர் ஆகிறார். அதான் ஷாம் சுந்தர். ஷாம்னா அழுக்கு, சுந்தர்னா அழகு. அவர் முற்றிலும் கிராமத்து சிறுவனாக இருந்தார். அப்படின்னு அர்த்தம், அனைத்தையும் இழந்தவர். எப்போ சாதாரணமாக ஆகிறாரோ அப்போ பாபா அவருக்குள்ளே நுழையிறார். ஸோ அப்புறம் கொஞ்சம் சாதாரணமாக மாறும் பொழுது தான் பிரம்மா உடலுக்குள்ளே சிவபாபா நுழையிறார். ஏன்னா பட்டி உருவாக்கணும் இல்லையா? ஸோ சாதாரணன்றதோட கொஞ்சம் வசதியான பிறகு, ஏன்னா அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணுமே, யார் போடுறது? அப்போ வைர வியாபாரியாக இருந்ததுனால 33 கோடி செலவு பண்ணி இந்த யஜ்யத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும்ல. அப்போ கண்டிப்பாக யாரோ ஒருவர் தேவைப்படுகிறார். ஸோ அதனால் சாதாரணமான நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒருவர் தேவை, பக்குவமான ஒருத்தர். ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாபாவே சொல்கிறாரு, இவருடைய பல ஜென்மங்களின் இறுதியில்தான் நான் இவருக்குள் பிரவேசிக்கிறேன். அவர்தான் மிகவும் அழுக்கானவராக ஆகிட்டார். அவரே மிக மிக தூய்மையானவராகவும் ஆக போகிறார். 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார். அது அவருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? பாபா சொல்கிறதெல்லாம் பிரம்மா பாபாவுக்கு மட்டுமில்லை, நமக்கும் பொருந்தும். ஏன்னா சொர்க்க ராஜ்யத்தில் ஒருத்தர் மட்டும் இருக்க போகிறதில்ல, நிறைய பேர் இருப்பாங்க. அதான் ராஜ்யம். யார் சூரிய சந்திர வம்சத்தினராக ஆக போகிறாங்களோ அவங்க தான் இங்கே வருவாங்களே. அவங்களுடைய முயற்சியின் அனுசாரம் வருவாங்க. மற்றவர்கள் இங்கே நிலைச்சி இருக்க முடியாது, போயிடுவாங்க கொஞ்ச நேரத்திலே. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க அங்கேயும் சும்மா கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க, கடைசி நேரத்தில் மட்டும் வருவாங்க. யார் லேட்டாக வராங்களோ அவங்க கொஞ்சம் தான் ஞானத்தை கேட்க முடியும். ஸோ அதே மாதிரி பரந்தாமத்தில் லேட்டாக தான் கீழே இறங்கி வருவாங்கன்றார். இது நமக்கு எச்சரிக்கை. இது பாபா ஜென்ரலாக சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் வரவங்க ஃபாஸ்ட்டாக போய் முன்னாடி வர முடியும்னு சொல்கிறார். அந்த உதாரணத்திற்கு உதாரண புருஷனாக நான் மாறுவேன் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கணும். இன்னொரு விஷயம், நமக்கு இது இப்போ தான் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது, முன் ஜென்மத்திலே கூட நம்ம அடைஞ்சிருப்போம். ஆனால் இது ரொம்ப எச்சரிக்கை இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம முரளியும் நல்லா படிக்கணும், படித்ததை நல்லா தாரணையும் பண்ணணும். குறிப்பாக நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த 3த்துலேயும் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்லது. ஸோ முரளி ஃபுல்லாக
இந்த போதை கொடுத்த பாப்தாதாவுக்கு, நினைவின் ஆழத்தை புரிய வைத்த பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா நமக்கு ஞான அலங்காரம் பண்ணுறாரு இல்லையா, அது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அந்த ஞானத்தை சிந்தனை செய்வதன் மூலமாக மாயின் புழுதியில் புரண்டு அந்த ஞான அலங்காரத்தை நீங்களே கெடுத்துக்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், வீண் விஷயங்கள், விகார விஷயங்களில் காதால் கேட்குறதோ பார்க்குறதோ நினைக்கிறதோ செய்கிறீங்க அப்படின்னா ஞானம் உங்களை விட்டு போயிடும், ஞான அலங்காரம் கலைஞ்சிடும். அதனால் இந்த நல்லா படித்து அழிவற்ற ஆன்மீக வருமானம் சேர்த்து வையுங்கள். ஸோ பிரம்மாவின் உடலை பார்த்தாலும் உங்களுடைய புத்தி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபாபாவையே நினைக்கணும். உங்கள் எதிரில் யாரை பார்த்தாலும் சிவபாபாவையே உங்கள் புத்தி நினைக்கணும். அப்போ தான் பாவம் அழியுன்றார். அதே மாதிரி கண்களை மூடி உட்காரும் பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. பாபா எல்லையற்ற தந்தைக்கிட்ட நீங்கள் எதையும் வாயை திறந்து கேட்கக்கூடாது. கேட்காமலே அள்ளி கொடுக்குறார். என்ன தெரியும் நம்ம கேட்குறதுக்கு, எதை கொடுன்னு கேட்குறது. ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுக்குறார். கலியுகத்தில் உள்ள அனைத்தையும் இழந்தால்தான் அது கிடைக்கும். இந்த நேரத்தில் போய் ஒன்று கேட்குறீங்கன்னா அங்கே மொத்தமாக இழந்துடுவீங்கன்னு புரிஞ்சுக்கணும். செம்ம பவர்ஃபுல் வரதானம். குறிப்பாக ஏன்னா முரளி முடிக்கும்போது பாபா சொன்னார், லேட்டாக வரவங்க கொஞ்சமாக ஞானம் எடுத்து சொர்க்கத்திலும் லேட்டாக வருவாங்கன்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஒன்று சொன்னோம், அதையே தான் பாபா வரதானமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த சங்கமிக நேரத்தின் குறிப்பாக இந்த கடைசி நேரம் அவ்யக்த பாலனை, அவ்யக்த பாப்தாதாவுடைய பாலனை பெறுபவர்கள், நாம் சாக்கார பாபாவை பார்த்ததில்லை இல்லையா. ஸோ அவ்யக்தமான பிறகு வரவங்கெல்லாம் அவ்யக்த பாலனை பெறுபவர்கள்னு அர்த்தம். ஸோ அந்த அவ்யக்த பாலனை பெறும் இந்த நேரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து தீவிர வேகத்தில் போய் முதலில் வரக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு. ஸோ பாபாவுடைய அவ்யக்த பாகம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா, இந்த நேரத்தில் பாபா ஞானத்தை எடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு என்ன வரம் கிடைச்சிருக்கு தெரியுமா? கடைசியில் வேகமாக போவார்கள், வேகமாக போய் முதலில் வருவார்கள். அதுதான் லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் அப்படின்னு ஹிந்தியில் வரும். லாஸ்ட்டில் உள்ளவர்கள் அதிவேகமாக போய் முதல்ல வருவாங்கன்ட்டு. ஸோ இந்த நேரத்துடைய இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த நேரத்துக்காகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வரதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க, தீவிர முயற்சி பண்ணுங்க. இந்த அவ்யக்த பாலனை பாப்தாதா கிட்டேருந்து கிடைக்கிது இல்லையா, இது உங்களை ஈஸியாக சக்திசாலியாக மாற்றிடும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களால் முன்னேற முடியும். நீங்களே அலட்சியமாக கண்டதை பார்த்துட்டு கேட்டுட்டு நேரத்தை வீணாக்கினா தான் உண்டு. மற்றபடி நீங்கள் ஜஸ்ட்டு பாபா கையை பிடிச்சிக்கிட்டு நேராக அந்த நாராயணன் சிம்மாசனம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறேன், உடலே எனக்கு இல்லை வெறும் ஆத்மா அப்படின்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலான்ற அந்த அளவுக்கு பாபாவுடைய பாலனை இருக்குதுன்ற. அது மட்டும் இல்லை, பாப்தாதாவுடைய வரமும் உங்களுக்கு இருக்குது, கருவி நிமித்த ஆத்மாக்களுடைய வரமும் இருக்குது. என்னது? கடைசியாக வரவங்களும் ஸ்பீடாக போகணுன்ட்டு இல்லை, கடைசியாக இந்த ஞானத்தை கொடுக்குறவங்களாம் இப்போ பாருங்கள், இன்டர்நெட் மூலமாக சேவை நடக்குது, எல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, எதாக இருந்தாலும் போனால் போகிறது, அப்படி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ அவங்க சேவை செய்கிறாங்கன்னா மற்றவர்கள் எல்லாம் மாறணும், முன்னேறணும், பறக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு தானே பண்ணுவாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வரமாக இருக்குது. இந்த வரம் உங்களை அதிவேகத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை அடைய வைக்கிதுன்றார் இல்லையா. நீங்கள் பறந்து போகுங்கன்ற அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாபாவும். சரி, இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி ஆத்மாக்கள், சீனியர் ஆத்மாக்கள், இந்த சுபமான எண்ணம் கொண்ட எல்லார்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது உங்களை இன்னும் அதிவேகத்தில் போக வைக்குன்றார். என்ன மாதிரி வரதானம் இல்லையா. அந்த கடைசி 3 லைன் கேட்டுட்டு உட்காந்தாங்கன்னா அவங்க முட்டாள். நல்ல வேலை வரதானத்திலே வந்துச்சு. வராட்டினாலும் நமக்கு டக்குன்னு அது ஞாபகம் வரணும், அதை புரிஞ்சிக்கணும் எதை எதுக்காக சொல்கிறாங்கன்ட்டு.
ஏன்னா இது வந்து சாக்கார முரளி. சாக்கார முரளியில் இருந்தவங்களை குஷிப்படுத்துறதுக்கு பாபா சொல்கிறார், லேட்டாக வரவங்க பாவம் கொஞ்சம் தான் எடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க முன்னாடியே வந்துட்டீங்களேன்ட்டு. ஆனால் லேட்டாக வந்தவங்க சொல்கிறாங்க, லேட்டாக வரவங்க ஸ்பீடாக போகக்கூடிய வரம் இருக்குது, எல்லாமே ரெடிமேடாக உங்களுக்கு இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லா முறையிலையும் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் படிக்க கூட தேவையில்ல. அந்த காலத்தில் படிக்கணும், இப்போ படிக்க கூட தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ வசதி. இப்போ இது லேட்டாக வந்தவங்களுக்கு பாப்பா இதை சொல்கிறார். ஸோ அப்போ சொன்னவங்களுக்கு சொன்னதை பிடிச்சிக்கிட்டு மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்திங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ தான் யோசிக்கணும், பாபா இதை எதுக்காக சொல்கிறார், யாருக்காக சொல்கிறார், எந்த நேரத்துக்காக சொல்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு, முரளி ஃபுல்லாகவே சொன்னார் இல்லையா, சாக்காரத்தில் நிராகாரத்தை பார்க்க கற்றுக்கணும் இல்லையா, இந்த உடலுக்குள்ளே உடலற்ற நிராகார ஆத்மாவை பார்க்க கற்றுக்கணும். இந்த விழிப்புணர்வு எப்பவும் இருந்தால் சாக்காரத்தை பார்க்குற அதே நேரத்தில் நிராகாரத்தை உங்களால் பார்க்க முடியணும். அந்த நிராகாரம் தான் சாக்காரத்தின் மூலமாக பேசிகிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தான் நிரந்தர யோகி. அப்படி நிரந்தர யோகியாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.